வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். 27 நட்சத்திரங்களும் அவற்றுக்குண்டான உடல் உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய பாகம் 1, முதல் பாகம் அஸ்வினி முதல் பூசம் வரை முதல் பாகத்தில் இருக்குது. அது பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொளி எதற்காக அப்படின்னிங்கன்னா, இது ஒரு ப்ரிகாஷன் காணொளி தான். ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்குது, அதாவது அந்த கிரகம் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சார்ந்த நோய்கள் வரும். இல்லை வேறு எந்த வீட்டில் அமர்ந்திருந்து அந்த கிரக சாரம் வாங்கியிருக்கு, அதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் வரக்கூடும் அப்படின்னு நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்மையாக அந்த தொந்தரவுகள் இருக்கா அல்லது பிற்காலத்தில் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதற்குண்டான ப்ரிகாஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான். அதனால் இதை யாரும் பார்த்து பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்க, ஜோதிடங்கிறதே என்னங்க, நம்ம பின்னாடி நல்லா இருப்போமா, நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் பின்னாடி வர்றதுக்கு இருக்குது, அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, இதை தேடி தான் நம்ம ஜோதிடமே பார்க்க போகிறோம். அப்போது இது வந்து நம்ம நோய்க்குண்டான ஒரு ஜோதிடம் தான். ஜோதிட ரீதியாக நமக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும், நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும், அதுதான் இதனுடைய சாராம்சம். இது மட்டும்தான். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான உறுப்புகள் கணையம், கல்லீரல். நமக்கு இப்போ நிறைய கல்லீரல் ப்ராப்ளமெல்லாம் வருதுங்க. கணையம் எடுக்கிறது, கல்லீரல் ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாமே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் கல்லீரல் ப்ராப்ளமும் கணைய ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மக நட்சத்திரம் வந்து பித்தப்பையில் கல் இருந்து நிறைய ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து அது பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ அல்லது பித்தப்பையே எடுத்து போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த 12ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகி இருக்கும். அப்போ வந்து அது விரயஸ்தானம், 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம், அந்த உறுப்பை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அடுத்தது பூரம் இரைப்பையை குறிக்கக்கூடியது. இரைப்பையில் கேன்சர் வர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பூர நட்சத்திரம். அடுத்தது உத்திரம் 1ஆம் பாதம். உத்திர நட்சத்திரம் வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். ஏன்னா சிம்மத்தில் ஒரு பாதம் வரும், அடுத்தது கன்னியில் வந்து 2, 3, 4 பாதங்கள் வரும். அப்போது சிம்மத்தில் வரக்கூடியது வந்து தொப்புல குறிக்கக்கூடியது, நாபியை குறிக்கக்கூடியது. அடுத்தது உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் நம்முடைய முதுகெலும்பை குறிக்கக்கூடிய இடம். அடுத்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் வந்து சிறுகுடல், சிறுநீர் பை, சிறுநீர் தாங்கி நிற்கக்கூடிய பை, இதை சிறுகுடல், இதை குறிக்கக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம். சித்திரை 1, 2 பாதம் வந்து விந்துநாதப்பை, விந்து விரைப்பை சொல்கிறோம் இல்லைங்களா, ஆண்களுக்கு உண்டான விரைப்பையை குறிக்கக்கூடியது சித்திரை நட்சத்திரம். அடுத்து சித்திரை 3, 4 பாதங்கள் வந்து விந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடம், 3, 4 பாதங்கள். அப்போ வந்து இந்த விஷயம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் இருக்குது, ஜென்ஸுக்கு இருக்குன்னா அப்போ இந்த நட்சத்திரத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். பாவகிரகங்கள் சேர்க்கை பெற்று பாதிப்பான அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு இந்த விந்து உற்பத்தி இல்லாமல் குழந்தை பிறப்பு தாமதமாகிறது, அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகக்கூடிய அமைப்பை காட்டும். சுபகிரக பார்வை பெற்று பாவகிரகத்தோடு சேர்ந்து சுபகிரக பார்வை பெற்றால் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்தது சுவாதி வந்து பெண்களுடைய கர்ப்பப்பை, கிட்னி, ஆண் பெண் 2 பேருக்கு உண்டான கிட்னி, கர்ப்பப்பை, இதை குறிக்கக்கூடிய இடம். கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னாலும் சரி, பெண்களுக்கு கருப்பை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுவினுடைய நட்சத்திரம். அப்போது கருக்குழாயில் குழந்தை உற்பத்தி ஆகிறது. ராகு சரியாக அமையாமல் இருக்கும் பெண்களுக்கு கருக்குழாயில் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் குழந்தை தங்காமல் கருக்குழாயில் குழந்தை தங்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த அமைப்பு. அது உள்நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு நிறைய மிஸ்கேரேஜ் ஆகி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்காது, களைஞ்சிட்டே இருக்கும். அப்போது எதனால் அவங்களுக்கு அது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுவாதி நட்சத்திரம் சார வாங்கி ராகு கெட்டிருந்து உங்களுக்கு பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்து இது நடந்ததுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக சொல்லிடலாம். கருப்பையில் இல்லாமல் கருக்குழாயில் குழந்தை இருந்து அதனால் அது குழந்தை களைஞ்சி அல்லது நம்மளே வேண்டான்னு களைச்சி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை காட்டக்கூடியது. அடுத்தது வந்து விசாகம்.
விசாகம் கருப்பையை தாங்கும் ஜவ்வு படலம். நம்ம கருப்பையை தாங்குற சக்தி இல்லைன்ட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போது அந்த விசாக நட்சத்திரம் தான் கருப்பையை தாங்கக்கூடிய ஜவ்வு படலம் வந்து விசாகம் 1, 2, 3 பாதங்கள். விசாகம் 4ஆம் பாதம் வந்து விசாகம் 1, 3, 4 பாதங்களுமே வந்து கருப்பையை தாங்கும் ஜவ்வு படலம் தான், கருப்பையை குறிக்கக்கூடியது தான். அனுஷ நட்சத்திரம் வந்து ஆண் குறி பெண் குறி ரெண்டையும். இதில் இன்னொரு சூட்சமம் பார்த்திங்கன்னா அனுஷம் வந்து விருச்சிகத்தில் வரும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, மறைபட்ட இடம், இருளான இடம், மறைவிடம். அப்போது ஆண் குறி பெண் குறி எப்போவும் மறைபட்டு இருக்கும். ஜோதிடத்தில் எவ்வளோ சூட்சமமாக எவ்வளவு இதாக ஒவ்வொரு உறுப்பையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சூட்சமத்தை தான் மெயினாக நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் வந்து விதை, ஆண்களுக்கு விதை, பெண்களுக்கு வந்து ஓவரிஸ், அந்த கருமுட்டை உருவாகிற இடம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு விதை உருவாகக்கூடிய இடம். அடுத்தது மூல நட்சத்திரம் வந்து மலத்வாரம். இப்போ ஃபைல்ஸ் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னும் போது மூல நட்சத்திரத்தில் பாதிப்பு இருக்குது. மூல நட்சத்திரம் கேது நட்சத்திரம். மகம் மூலம் கண்டிப்பாக மகம் வந்து நம்ம பித்தப்பைக்கு சொல்லியிருந்தாங்க. பித்தப்பை பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அதாவது மலம் போகிறதுல பிரச்சனைகள் உருவாகக்கூடும், ஜீரணத்தில் பிரச்சனைகள் உருவாகி இந்த பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு தான் மலம் கட்டும், அவங்களுக்கு தான் பிற்காலத்தில் நோய்களே வரும். அடுத்தது வந்து பூராடம். பூராடம் வந்து மலக்குடலை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். மூலாதார சக்கரத்தின் முடிச்சு. அப்படின்னா மூலாதார சக்கரம்னா நம்ம முதுகெலும்புக்கு கீழே வரக்கூடிய ஸ்டார்டிங் இடம் தான் வந்து மூலாதார சக்கரம் முடிச்சு, அதாவது முதுகெலும்பு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். அடுத்தது உத்திராடம் 2, 3 பாதங்கள். இது வந்து மகர ராசிக்குள்ளே வரும். இடுப்பு எலும்பு காலும் சேரக்கூடிய பகுதி, நம்மளுடைய இடுப்பும் காலும் சேரக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடியது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். அடுத்தது திருவோணம். திருவோணம் வந்து சதை, நம்மளுடைய தொடை, அதில் இருக்கக்கூடிய சதை, இரத்த ஓட்டம், தசை நார்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது திருவோண நட்சத்திரம். அடுத்து அவிட்டம் 1, 2 வந்து மூட்டு பந்து, நம்ம கால் மூட்டு இருக்கு இல்லைங்களா, அதோட அந்த பால் தான் வந்து அந்த பால், அதை தாங்கக்கூடிய கிண்ணம். இதெல்லாம் வந்து 2, 3 1, 2 பாதம். 3, 4 பாதம் வந்து அந்த ரெண்டையும் செட் ஆகிற இடம். அந்த மூட்டோட பால் பகுதியும் கிண்ண பகுதியும் அதுக்கு நடுவில் வரக்கூடிய ஜவ்வு பகுதி. அந்த ஜவ்வு வீக்கம் வர்றது, அதாவது நடக்கும்போது சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ட்ரை ஆகிறது. அந்த ஜெல் வந்து ட்ரை ஆகிட்டால் தானே மூட்டு பிரச்சனை வரும். இப்போ அதை குறிக்கக்கூடியது தான் அந்த ஜெல் தான் வந்து 3, 4 பாதங்கள். அப்போது அந்த மூட்டு ப்ராப்ளம் வருதுன்னா அவிட்ட நட்சத்திரம் அதில் உட்காந்துருந்து அதை பாதிக்கப்பட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா அதற்கு உண்டானது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சதயம். சதயம் வந்து கெண்டைக்கால் சதை, நம்முடைய கெண்டைக்கால் சதை தான் வந்து சதய நட்சத்திரத்துக்கு உண்டானது. அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதி கெண்டைக்கால் சதை, நரம்பு, அப்புறம் கீழே அதுக்கு கீழே உள்ள நரம்பு படலம், இந்த ஜாயிண்ட்டு, நம்ம கொலுசு போடுறோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த கொலுசு போடுறதுக்கு நேராக வரக்கூடிய மூட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானது. உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து குதிகால் நரம்புகள், கீழே இருக்கக்கூடிய நரம்பு, குதிகால் பகுதி, அது இணைக்கக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் நம்முடைய பாதம், அதில் இருக்கக்கூடிய விரல்கள், இதெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டானது. சரி, இப்போது எல்லா நட்சத்திரங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எந்தெந்த உறுப்புக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாருக்குமே பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அந்த கிரகம் வந்து நமக்கு பாதிப்பான நிலையில் இருந்தால், பாவர்களின் சேர்க்கை பெற்று பாதிக்கப்பட்டு அதனுடைய தசாபுக்தி நடக்கும் காலங்களில் அந்த கிரகம் உட்காந்துருக்கு. இப்போ சனி உட்காந்துருக்காரு, இந்த நட்சத்திர சாரம் வாங்கி உட்காந்துருக்காருன்னா ப்ராப்ளம் கொடுக்கும். கேது உட்காந்துருக்காரு, இந்த நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்காருன்னா அதற்குண்டான அந்த பாவ கிரகங்கள் உட்காரும்போது அவங்க அந்த சாரத்தில் அமரும்போது தான் அந்த பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அது நடக்கிறது எப்போ நடக்கும்னா அதனுடைய தசா காலம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நோயை வந்து தூக்கி கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த நோய் இருந்தாலும் அது காட்டாது, வெளியில் வராது. அது நம்ம உடம்புல அது உறங்கிய நிலையில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா அதனுடைய புக்தி காலத்தில், அந்த தசா காலம் வராமல் புக்தி காலம் வருது பார்த்திங்களா, அப்போ ஆக்டிவேட் ஆகி அது ஒரு புக்தி காலம் வந்து 1 வருஷம் 3 வருஷம்
அப்படி இருக்கும், 2.5 வருஷம் இப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி வரும். அதே தசா காலமாக இருந்ததுன்னா லாங் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வரும். அதுவே வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தால் நோய் வந்து அதை நீங்கள் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஷார்ட் பீரியடில் ரெமெடி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இதே 8ஆம் இடத்தோடு இந்த நட்சத்திர சாரங்கள் பெற்று பாதிக்கப்பட்டு அமர்ந்திருந்தால் லாங் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு லாங் ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். அதே 12ஆம் இடத்தோடு இந்த கிரகம் உட்கார்ந்து சம்மந்தப்பட்டு இருந்தால், 12ஆம் அதிபதியால் பார்க்கப்பட்டு இல்லை 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்து 12ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சார்ந்து சில விரயங்கள் ஏற்படும். விரயங்கள்னால் ஒரு ஒரு விரலை வெட்டி எடுக்கிறது, அப்புறம் பித்தப்பையை எடுத்துறது, கர்ப்பப்பை எடுக்கிறது, கிட்னி எடுக்கிறது, இந்த மாதிரி சில இது சொல்கிறாங்க இல்லைங்களா. அதே போல் ரத்த வாழ்வு அடைப்பட்டு, ஹார்ட்டில் ரத்த வாழ்வு அடைப்பட்டு அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துகிட்டு ஸ்டண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த 12ஆம் இடத்தோடு 12ஆம் அதிபதியோடு சேர்க்கப்பட்டு அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த விரயத்தை காட்டக்கூடிய இடம் 12ஆம் இடம். 8ஆம் இடம் நாள்பட்ட நோய், லாங் நோய் போயிட்டே இருக்கும், அந்த தசா வரைக்கும் போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பை காட்டக்கூடிய இடம்தான் இந்த இதுக்காக நீங்கள் பயந்துட்டு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்றதுக்கு இல்லை. நமக்கு இது வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு உண்டான அந்த இப்போ நிறைய சித்தா முறைப்படி மெடிசன் எடுத்துக்கிறது, சாப்பாடை அதுபடி ஆயுர்வேத முறையில் சித்தா முறையில் சாப்பாட்டை அதன்படி கொண்டு வர்றது, மூலிகைகள் நிறைய சேர்த்து சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம செய்யும்போது கூட இறை வழிபாடு இதெல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு ப்ரிகாஷன், இதுதான் நமக்கு வரக்கூடியதை முன்னாடியே தெரிஞ்சு இறை வழிபாட்டாலையும் நம்மளுடைய விதியை மதியால் வெல்லலாம்ன்ற ஒரு அமைப்பில் வாழக்கூடியது தான் இது. இந்த பதிவு யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல, இது எல்லாமே வந்து காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அதனால் இதைய புரிஞ்சுக்கிட்டு இதன்படி நீங்கள் கரெக்டாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பார்த்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற பதிவுகள் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி.